வணக்கம். ஐம் டாக்டர் தினேஷ் பாலாஜி, பீடியாட்ரிக் சர்ஜன், பீடியாட்ரிக் யூரோலஜிஸ்ட் ஃப்ரம் ரெயின்போ சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல். ஸோ இந்த மீட்டிங் எதுக்குன்னா, ஒரு 10 வயது குழந்தை எங்களுக்கு ஒரு 10 நாள் இருமல் சளி ஜுரம்னு வந்த குழந்தைக்கு நுரையீரல் பகுதியில் கேன்சர் ஒன்று கண்டுபிடிச்சி அதை பயாப்சி பிஐசியில் அட்மிட் பண்ணி குழந்தைக்கு ஆக்சிஜன் தெரப்பி கொடுத்து அந்த பயாப்சி டெஸ்ட் எடுத்து என்ன மாதிரி கட்டி அப்படின்னு பார்த்துட்டு அது வந்து யோக்ஸாக் டியூமர் அப்படின்றது கண்டுபிடிச்சி இந்த சைல்டோ ஸ்டார்ட் கீமோதெரப்பி 5 சைக்கிள்ஸ் ஆஃப் கீமோ 5 சைக்கிள், அதாவது 3 வாரத்துக்கு ஒரு முறை அட்மிட் பண்ணி கீமோதெரப்பி கொடுத்து கேன்சர் சைஸ் இனிஷியலி இந்த கேன்சர் சைஸ் வாஸ் அரௌண்ட் 15 சென்டிமீட்டர் இருந்த கேன்சர் கட்டியை வந்து ஒரு 13-12 சென்டிமீட்டரை குறைச்சி அது எங்கே இருக்க வளருதுன்னு கண்டுபிடிச்சி ஒரு ஸ்கேன் பண்ணோம். இந்த ஸ்கேனில் வந்து குழந்தைக்கு அந்த நுரையீரல் பகுதி ரைட் சைடு நுரையீரல் ஃபுல்லாக அழுத்திட்டு இருந்துச்சு. குழந்தையோட இதய பகுதியில் வலது பக்கம் ஃபுல்லாக அழுத்திட்டு இருந்துச்சு. குழந்தைக்கு அந்த ஆல்ஃபா ஃபீட்டோ ப்ரோட்டீன்றது செக் பண்ணுவோம். அதாவது இந்த கேன்சரோட இந்த ஸ்பெசிஃபிக் கேன்சருக்கான எவ்வளோ வீரியம் இருக்குன்றது பார்க்கறதுக்கு. யூஸ்வலாக இந்த ஏஜுக்கு லெஸ் தேன் 10 இருக்கணும். இந்த குழந்தைக்கு இட் வாஸ் அரௌண்ட் 1,78,000. ஸோ அதுவுமே வந்து குழந்தைக்கு கீமோதெரப்பி கொடுக்க இட் கேம் டவுன் டு 60. சரிங்களா? ஸோ ஆஃப்டர் தி கம்ப்ளீஷன் ஆஃப் கீமோதெரப்பி குழந்தைய வந்து திருப்பி ஸ்கேன் பண்ணி எந்த அளவுக்கு ஸ்ப்ரெட் ஆயிருக்குன்றது பார்த்துட்டு வி டுக் த சைல்டு ஃபார் சர்ஜரி. இந்த சர்ஜரி எப்படி பண்ணோம் அப்படின்னா, இந்த விழா எலும்பை ஸ்ப்ளிட் பண்ணி யூஸ்வலி பண்ணுற மாதிரி பண்ண முடியல. ஏன்னா குழந்தையோட அப்ரோச் வந்து இட் வாஸ் ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட். அண்ட் லேசர் சர்ஜரியுமே இந்த குழந்தைக்கு நாட் அட்வைசபிள். ஏன்னா கேன்சர் இருக்கிறதுனால இந்த சான்ஸ் ஆஃப் ஸ்பில், அதாவது கேன்சர் சர்ஜரி பண்ணி முடிச்சு கேன்சர் திரும்பி வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ we didn't do laser VATS surgery. ஸோ இந்த குழந்தைக்கு எப்படின்னா ஸ்டெர்னோட்டமி அப்ரோச்சில் போனோம். அதாவது ஹார்ட் சர்ஜரி பண்ணுற மாதிரி இந்த நெஞ்சு எலும்பை ஸ்ப்ளிட் பண்ணி உள்ளே இருக்கிற கட்டியை எடுக்கிறப்போ இந்த கேன்சர் கட்டி பக்கத்தில் அந்த இதயத்துக்கு ரத்தம் கொடுக்குற அந்த மேஜர் ரத்த குழாய்கள் எல்லாமே அழுத்திட்டு இருந்துச்சு. ஸோ அந்த சர்ஜரி லாஸ்ட் ஃபார் 6 hours, 6 மணி நேரம் சர்ஜரி. அந்த கேன்சர் கட்டி வந்து ஒரு 850 grams இருந்துச்சு. அந்த கேன்சர் கட்டியை எடுத்துட்டு the child was shifted back to the ICU. ஐசியூவில் ரிகவரி டுக் அரௌண்ட் 1 to 2 days. வென்டிலேட்டர் சப்போர்ட்டில் ஒரு நாள் இருந்தார். அந்த வென்டிலேட்டர் எடுத்து வீன் பண்ணி ஆக்சிஜன் சப்போர்ட்ல இருந்து வீன் பண்ணி ஃபீட் ஆரம்பிச்சு வீட்டுக்கு அனுப்புறதுக்கு இட் டுக் 4 days for us. 4 நாள் கழிச்சு வீட்டுக்கு அனுப்பியாச்சு. சைல்டு ஸ்டில் ஆன் ஃபாலோ அப். 6 மாதம் ஆயிடுச்சு. ஸோ சைல்டு இஸ் ஆன் ஃபாலோ அப். இப்போ வரைக்கும் கேன்சர் ரெக்கரன்ஸோ எதுவுமே இல்லை. இஸ் ஏபிள் டு டூ இஸ் ரெகுலர் ஆக்டிவிட்டீஸ், நார்மல் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ்லேருந்து படி ஏறி இறங்குறதுலேருந்து எல்லாமே இஸ் ஏபிள் டு டூ விதவுட் எனி இஷ்யூ. ஸோ லங்குமே வந்து இட் ஹஸ் எக்ஸ்பேண்டட். சைல்டு வில் பி கெப்ட் ஆன் ஃபாலோ அப். வருஷத்துக்கு ஒருக்கா நம்ம குழந்தைக்கு செக் பிளட் லெவல்ஸும், பிளட்ல அந்த AFP லெவல்ஸும் அந்த ஸ்கேனும் எடுத்து பார்க்கணும். ஸோ ஹில் பி ஆன் ஃபாலோ ஃபார் அட்லீஸ்ட் 5 to 6 years அட்லீஸ்ட். ஸோ இன்டென்சிவ் கேர் சர்வீஸ். வணக்கம் டாக்டர். நான் டாக்டர் கார்த்திக் நாராயணன். நான் இங்கே ரெயின்போ ஹாஸ்பிட்டலில் பீடியாட்ரிக் தீவிர சிகிச்சை நிபுணராக இருக்கேன். அதாவது குழந்தைகளுக்கான ICU டாக்டர். ஸோ இந்த பாப்பா பொறுத்த வரைக்கும் ஒரு நுரையீரல் பக்கத்தில் ரொம்ப பெரிய கட்டி, நுரையீரலை அழுத்துகிற அளவுக்கு கட்டி, இருதயத்தை அழுத்துகிற அளவுக்கு கட்டி அப்படின்னு வரும்போது ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி எங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள், பாப்பா மூச்சு திணறலோடு வரும். அந்த நேரத்தில் அவங்க மூச்சு திணறலுக்கு நம்ம ஆக்சிஜன் இதெல்லாம் வந்து நம்ம கொடுக்க வேண்டியதாக இருக்கும். அதுக்கும் மேலே அவங்க டெஸ்ட் எடுக்கும்போதெல்லாம் நம்ம மயக்க மருந்து கொடுத்து டெஸ்ட் எடுக்கும்போது இந்தமாதிரி கட்டி வந்து நுரையீரலை அழுத்துறதுக்கோ, நுரையீரல்லேருந்து இல்லை மூச்சு இருதயத்துலேருந்து வர ரத்த குழாய்கள் அழுத்தினா உடனே பிளட்டு ஸ்டாப் ஆகிற ரிஸ்கெல்லாம் இருக்குது. இருதயம் அடைப்பு ஏற்படக்கூடிய ரிஸ்கெல்லாம் இருக்குது. ஸோ இந்த ரிஸ்கெல்லாம் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து பிளான் பண்ணி அவங்களுக்கு மயக்க மருந்துலேருந்து, அவங்க மயக்க மருந்து கொடுக்கும்போது அவங்களுக்கு ஆக்சிஜன் லெவல் மெயின்டைன் பண்ணுறதுக்கு நம்ம வந்து கருவிகள் பயன்படுத்தி, அதாவது ஆக்சிஜன் டெலிவரி பண்ணுற கருவிகள், ஒரு சில நேரங்களில் நம்ம பேக்கப்புக்கு பைபாஸ் இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருப்போம். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம டெஸ்ட் பண்ணுவோம். டெஸ்ட் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அவங்க மருந்து கொடுக்க ஆரம்பித்த உடனே அந்த சைஸ் வந்து குறைய ஆரம்பிச்சதுக்கப்புறம் நமக்கு அந்த அழுத்தங்கள்லாம் ரிலீவ் ஆகும்போது நமக்கு பிரச்சனைகள், அதாவது நுரையீரல் அழுத்தம் ரிலீவ் ஆகும்போது மூச்சு திணறல் குறைய ஆரம்பிச்சது இந்த பாப்பாவுக்கு. அதுக்கப்புறம் நம்ம சேலஞ்ச் என்னென்னா, கீமோதெரப்பி கொடுக்கறதுனால உங்களுக்கே தெரியும், கீமோதெரப்பி இல்லை கேன்சருக்கான மருந்துகள் கொடுக்கும்போது அவங்களுடைய பசி எடுக்கிறது குறையும், நியூட்ரிஷன் குறைபாடு ஏற்படும். ஸோ அந்த மாதிரி விஷயங்களில் இவ்வளோ பெரிய மேஜர் சர்ஜரி பண்ணும்போது ஆப்ரேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் பாப்பாவை வென்டிலேட்டரில் நம்ம வச்சுட்டு வென்டிலேட்டர்லேருந்து ரிமூவ் பண்ணும்போது ஊட்டச்சத்து குறைபாடுனால மசில்ஸ்லாம் கொஞ்சம் வீக்காக இருக்கும். ஸோ அதனால் அவங்களுக்கு நுரையீரலில் எக்ஸசைஸ் கொடுத்துட்டு, அதே மாதிரி அவங்களுக்கு வந்து நியூட்ரிஷன் சப்போர்ட் கொடுத்து சீக்கிரமாக ஆக்சிஜன்லேருந்து வெளியில் எடுத்து பாப்பாவை ஃபிசியோதெரப்பி ரீஹாபிலிட்டேஷன் சொல்லுவோம், அந்த ஃபேஸில் எடுத்துகிட்டு போய் இன்றைக்கி வந்து அவங்க எந்த சப்போர்ட்டும் இல்லாமல் நல்லா இருக்காங்க. ஸோ அதில் எங்களுடைய ரோல் வந்து பிரதானமாக இருந்தது. அண்ட் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இதை நாங்கள் மட்டும் பண்ணலை. இப்போ நாங்கள் நியூட்ரிஷன்னு சொன்னோன்னா அதில் ஒரு டயட்டிஷியன் இன்வால்வ் ஆகிறாங்க. அதே மாதிரி நம்ம வந்து கீமோதெரப்பின்னும் போது கேன்சருக்கான டாக்டர் இன்வால்வ் ஆகிறாங்க. ஸோ இவங்க எல்லாரோடையும் கோஆர்டினேட் பண்ணி, இப்போ நம்ம பைபாஸ் வந்து பேக்கப்பில் வச்சுருந்தோம்னு சொன்னோம்.
ஸோ அதுக்கு நம்ம கார்டியோதொராசிக் சர்ஜன், கார்டியாலஜிஸ்ட் இவங்கெல்லாமும் நம்மளுடைய டீமில் இருந்தாங்க. ஸோ இந்தமாதிரி பல பேருடைய கோஆர்டினேஷனோடைய செய்யப்பட்டக்கூடிய ஒரு ப்ரொசீஜர் தான் இது. ஸோ இதில் இத்தனை பேர் தேவைப்படுறாங்க. இந்தமாதிரி ஒரு சின்ன ஒரு இந்த கட்டியை நம்ம எடுக்கணும்னு நம்ம யோசிச்சா கூட இத்தனை பேர் வந்து ஒரு நார்மல் அவுட்கம் கொடுக்கறதுக்கு தேவைப்படுறாங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்தை தான் நம்ம இது மூலியமாக சொல்ல வரோம். இன்னொன்று என்னென்னா வந்து எந்த ஒரு சின்ன விஷயம் கூட இவ்வளோ பெரிய விஷயமா லீட் ஆன் டு பண்ணலாம். ஸோ அதனால் ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம செக் பண்ணணும். இந்த பாப்பாவும் அதே மாதிரி தான் 3 நாள் சளி ஜுரம், 3 நாளில் நமக்கு ஒன்றும் தெரியல. அப்புறம் 5ஆவது நாள் 6ஆவது நாள் திரும்ப போகும்போது செக் பண்ணும்போது ஏதோ ஒரு டவுட் வந்தது, இல்லை நுரையீரலில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு. அப்புறம் நம்ம டெஸ்ட் எடுக்க போய் இந்த மாதிரி ஒரு விஷயன்றதை நம்ம கண்டுபிடிச்சோம். ஸோ இது 10 நாளில் வரக்கூடிய விஷயமான கிடையாது. இது முன்னாடியிலேருந்தே இருந்திருக்கும். இந்த சளி ஜுரம் வந்து அவங்களோட டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போக வச்சது, அந்த டாக்டர் ஒரு டவுட் இருந்ததுனால ஃபர்தராக நம்ம எக்ஸாமின் பண்ணி பார்க்க முடிஞ்சது. ஸோ குழந்தைங்கள பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி சைலண்ட்டாக கூட பிரச்சனைகள் வரலாம். ஸோ இந்த மாதிரி இதை நம்ம அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம ரெகுலராக ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவையோ இல்லை 1 வருஷத்துக்கு ஒரு தடவையோ நம்ம ஒரு செக்கப் மாதிரி போனால் இதை நம்ம பிரச்சனைகள் வந்து அதிகமாகிறதுக்கு முன்னாடியே நமக்கு கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம்.